அன்பார்ந்த நேயர்களே, இது ஒரு சிறப்பு காணொளி. ஈரானில் நடக்காததெல்லாம் நடந்ததாக ஒரு பெரிய பொய்யை சொல்லி ட்ரம்ப் தாக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு ஈரானில் எல்லாம் ரொம்ப நல்லா சரியா போச்சு, எனக்கு ஈரானை இப்போ ரொம்ப பிடிச்சிட்டுது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து பின்வாங்கினார். அப்போ இந்த கமோஷன்ல உலகம் முழுவதும் இருந்த மக்கள் எல்லாம் ஈரான்ல இருந்து வந்துருங்கன்னு, நம்ம இந்தியாவும் ஈரானில் இருப்பவர்கள் உடனே வந்து விட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு. உலக நாடுகள் அதில் இந்தியாவும் சேர்ந்து அறிவித்த அறிவிப்பில் வந்து ஒரு அனாவசியமான மச் ஆடோ அபவுட் நத்திங்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஒரு பெரிய இது நடந்தது. அது ஈரானில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆட்சி மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு இம்மேஜை உலக மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக போடப்பட்டது. ஆனால் ஈரானில் இருந்து வந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வி டோன்ட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல, நாங்கள் சுமூகமாக தான் வந்தோம். இன்னொரு ஸ்டூடெண்ட், த ஸ்டூடெண்ட் செட் தட் த சிச்சுவேஷன் இன் த சிட்டி சி வாஸ் இன் வாஸ் ஃபைன். அவள் எந்த சிட்டியில் இருந்தாலும் அந்த சிட்டியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 9,000 ஸ்டூடெண்ட் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இவங்க இங்கே நாங்கள் இந்த பத்திரிகையில் பார்க்குற பரபரப்பெல்லாம் ஈரானில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட், வி ஹவ் கம் பேக் ஆன் அவர் ஓன், நாங்கள் வந்து எங்கள் விருப்பப்படி தான் வந்தோம், இந்தியாவினுடைய ஆன் அவர் ஓன் இன் எ கமர்ஷியல் ஃப்ளைட், நாங்கள் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் அந்த வியாபார விமானத்தில் வந்தோம். ஆன் அவர் ஓன், எங்களுடைய இதில் வந்தோம். அண்ட் நாட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டில் நாங்கள் வரல. நான் அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை ஹிந்து பேப்பரு, இந்த ஹிந்து பேப்பர் 18/1/2026 ஹிந்து பேப்பர் பதிவு செய்கிறது. அடுத்தது, இங்கே பதட்டமாக இருந்தாங்க, இங்கே இந்தியாவில் நம்ம உறவினர்கள் வந்துடுவாங்களா, அங்கே இன்டர்நெட் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, என்ன நடக்கோ தெரியலன்னு ஒரு பீதியை உலகத்தில் உருவாக்குனாங்க பாருங்க. அதை பற்றி அந்த மக்களை வரவேற்க சென்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், as soon as communication resumed we realized that things were under control. அதாவது இன்டர்நெட் திரும்ப வந்தோன்னா அங்கே எல்லாமே சுமூகமாக தான் இருக்கிறது, அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். That gave us assurance that everything was fine. அது எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, there was definitely some anxiety because it was a global issue. When the internet was shut we were quite worried. அதாவது ஒரு பெரிய உலகம் முழுவதும் தான் பரபரப்பு, ஈரான்ல அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அங்கே பரபரப்பு இருந்ததுங்கிறதான் உண்மை. இன்டர்நெட் இதானனால தகவல்கள் பரிமாற்றம் இல்லை. இந்த பீதியை உருவாக்குறது தான் இந்த இன்டர்நெட்டை இது பண்ணியிருக்காங்க. இப்போ பல வருடங்களுக்கு பிறகு கூகுள் போய் அங்கே ஆப்ரேட் பண்ண போயிருக்குங்கிறது இன்னைக்கு செய்தி. அடுத்தது, ஒரு தாயாரை காத்துக்கிட்டு இருந்த ஒருவர் சொல்லுகிறார், மை மதர்ஸ் ஃப்ளைட் வாஸ் ஆல்ரெடி ஷெட்யூல்டு, ஸோ திங்ஸ் வென்ட் ஸ்மூத்லி அண்ட் வி ஆர் ஹாப்பி. அங்கே எல்லாமே நல்ல மாதிரியாக நடந்தது, எங்களுக்கு அதில் சந்தோஷம் தான். அடுத்தது, நம்ம 9,000 ஸ்டூடெண்ட், மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் வெல், we have issued 2 to 3 advisories. இந்தியா வந்து 3 அட்வைசரிஸை நாங்கள் அனுப்பியிருக்கோம். இந்தியா கவர்மெண்ட்டு தம்பங்களை உலகத்தில் உள்ள பரபரப்பை பார்த்து செய்ய வேண்டியது செய்தது. ஆனால் அப்படி எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு இதை வச்சுக்கிட்டே பாரு, அங்கே மக்கள்லாம் இருக்க முடியல, ஓடி வந்தாங்கலாம் கதை விடுவாங்க. அதற்காக ஒரு பதிலை இப்பொழுதே பதிவு செய்கிறோம். ஆதாரப்பூர்வமாக இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ப்பு தவானா